கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றால் அமித்ஷா முன் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாதது ஏன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, கூட்டணிக்கு தலைவர் என்கிற முறையில் ஒரு 5 நிமிடமாவது இபிஎஸ் பேசியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று தெரிவித்தார். மௌனசாமியாக இபிஎஸ் அமைதியாக உட்கார்ந்திருந்ததாக விமர்சித்த வைகோ, தமிழ்நாட்டுக்கு சாதகமாக எந்த முடிவுகளையும் எடுக்காத என்டிஏ கூட்டணி நீடிக்குமா, இல்லை கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முறிந்து விடுமா என்றும் கேள்வி எழுப்பி விமர்சித்தார். இப்பொழுது இப்படி திடீரென்று அவர்கள் முடிவெடுத்து அறிவித்திருப்பதும் இது நிலைக்குமா, இது நீடிக்குமா, அல்லது 3-4 மாதத்துக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு உருவாகி குலையுமா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எடுபிடி போல இருந்து கொண்டுதான் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்களே தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து ஒரு வார்த்தை யாரும் பேசவே இல்லை.